இந்த மாதிரி அடி பிடிச்சிருக்க பாத்திரத்தை சொடக்கு போடுற நிமிஷத்தில் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு எந்த ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி இந்த மாதிரி புதுசாக்கலான்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப், நம்ம இந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இதை வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நம்ம வாங்கின உடனே புது விளக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக மெழுகுபத்தியை ஊற்றி பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன மெழுகுபத்தி, அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி ரொம்ப குட்டி கேண்டலாக இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி இருக்க கேண்டில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி விளக்கில் நல்லா உருகி சுற்றி எல்லா பக்கமுமே வந்து மெல்ட் பண்ணி போட்டு விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வாங்கின புதுசில் விளக்கு எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டு அடுத்த நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா தான் அது லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஆனால் நம்ம உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேண்டில் நம்ம உருகி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பாருங்கள், எண்ணெய் லீக் ஆகிறது, எண்ணெய் பிசுக்கு பிசுக்குன்னு கீழே ஒட்டி இருக்கிறது, அது எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம விளக்கு எப்பயும் போல் போடாமல் நடுவில் இந்த மாதிரி குட்டியாக பஞ்சை ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு விளக்கு பற்ற வச்சிங்க அப்படின்னா விளக்கு வந்து கறி பிடிச்சுமே போகாது. நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. இப்போ நான் விளக்கு பற்ற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எரிய வச்சதுக்கப்புறம் கீழே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் வந்து நம்ம விளக்கில் ஊற்றி கீழே எப்படி பற்ற வச்சாலும் நமக்கு வந்து அடியில் கொஞ்சம் எண்ணெய் ஒட்டின மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான மூடியில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மெழுகுபத்தி சுற்றி அந்த விளக்கில் சுற்றி போட்டிருக்கனால கொஞ்சம் கூட கீழே ஒட்டவே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. விளக்கு நீங்கள் இந்த மாதிரி பற்ற வச்சிங்க அப்படின்னா சுற்றி உங்களுக்கு கருப்புமே இருக்காது. இந்த டிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம மண்பானை மண் பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி மண் பாத்திரம் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த பானையோ அந்த பாத்திரமோ யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மண் சட்டி வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். வீட்டில் நம்ம கஞ்சி வடிக்கிறோம் அப்படின்னா அந்த கஞ்சி தண்ணியில் கூட இந்த மண்பானையை நம்ம வந்து ஊற போட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறனால அதில் இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியோ அந்த கஞ்சியோ போய் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிலீஃப் ஆக்கி விட்டுரும். இதனால் மண்பானையில் எந்த ஒரு சின்ன ஹோல்ஸுமே இருக்காதுங்க. இதனால் மண்பானை உடையாமல் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரியும் இருக்கும். நம்ம மண்பானை வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா ஒரு 5-6 மணி நேரம் போட்டு வச்சிடணும். அல்லது வடித்த கஞ்சி அல்லது அரிசி கழிஞ்ச அந்த கழனி தண்ணியில் வந்து இந்த மண்பானை இந்த மண் பாத்திரத்தை போட்டு வச்சிடணும். இப்போ பாருங்கள், போட்டு வச்சதுக்கப்புறம் அடியில் அந்த மண்பானை கடியில் சின்ன சின்னதாக அப்படியே ஹோல்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த லீக்கேஜ், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க ஹோல்ஸ் அடைப்பை எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறனால அடைச்சி விட்டுரும். இதுக்கப்புறம் இந்த மண் பாத்திரத்தை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி வச்சிடணும். இதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்கள் மண்பானை நல்லா இதே மாதிரி இருக்குங்க. சீக்கிரமாக உடஞ்சுமே போகாது. மண்பானை வாங்கி பழக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸில் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியோ ரேஷன் அரிசியோ போட்டு பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம முட்டை வாங்கிட்டு வந்து கவரோட வச்சுருந்தோம் அப்படின்னா அது தரையில் லைட்டாக நம்ம வச்சாலும் சரி தெரியாமல் விரிசல் விட்டு அந்த முட்டை வந்து உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி உடஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸில் கொஞ்சமாக பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி, நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் சரி அதை கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே முட்டையை நீங்கள் அடுக்கி வச்சிங்க அப்படின்னா முட்டை ஒன்றுக்கு ஒன்றும் ஷேக் ஆகாதுங்க. இதனால் முட்டை உடஞ்சுமே போகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது தெரியாமல் கவரை எடுத்து வேகமாக வைக்கும்போது எல்லா முட்டையுமே உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி போட்டு வச்சு பாருங்கள், முட்டை உடஞ்சி போகாது. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பெல்லாம் சீக்கிரமாக வண்டு வந்துடுது அப்படின்னா ஒரு 2-3 வரமிளகாவை இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுருங்க. எந்த கண்டெய்னரில் இருந்தாலும் சரி வரமிளகா போட்டு வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. ரொம்ப சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பருப்பு எப்படி வாங்கும்போது வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. இந்த வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் கொட்டாங்குச்சி, அதாவது தேங்காய் ஓடு கூட சேர்த்து வைக்கலாம். அதுக்குமே வந்து வண்டு புழு பூச்சி வராதுங்க.
நெக்ஸ்ட் டிப்பு நம்ம கிச்சனில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், எவ்வளோ சின்ன குட்டி கிச்சனாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நைட்டு டைமில் கிச்சனை இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ் தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு குட்டி கிச்சனை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், கிச்சன் டூருமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், க்ளீனிங் டிப்ஸுமே போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம நைட்டில் பால் எல்லாம் காய்ச்சறோம், நைட்டில் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் பால் கொடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி, வறட்டு, இருமல் எதுவுமே பிடிக்காதுங்க. 3 டம்ளர் அளவுக்கு நான் பால் கலக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி துருகி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம துருவி சேர்க்கும் போது அதில் காரத்தன்மை நல்லா அதிகமாக இருக்குங்க. நம்ம தட்டி போடுறதை விட இந்த மாதிரி நீங்கள் துருவி போட்டு பாருங்கள், நல்லா அதனுடைய சாறுகள் எல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து இது நல்லா அடுப்பில் கொதிக்க விடலாங்க. நல்லா சூடு ஏறி அந்த இஞ்சி சாறு எல்லாமே இதில் இறங்கணும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி அதாவது தட்டி சேர்த்தணும் அப்படின்னா அதோடைய வாசம் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் எப்படி இருந்தாலுமே அந்த ஸ்மெல் கொஞ்சம் போயிருங்க. அதனால் இந்த மாதிரி பாலோ டீயோ செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏலக்காய் சேர்த்தணும் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நைட் டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்து பால் குடிக்கிறோம் அப்படின்னா சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருமலும் வராதுங்க. நான் வந்து ஒரு 3 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு தான் வந்து சர்க்கரை சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2-3 மிளகை நல்லா நைஸாக தட்டி இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இது எல்லாமே. குழந்தைங்களுக்கு நைட் டைமில் நம்ம தூங்கும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சளியுமே பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்ல வாசமாக இருக்குன்னு விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக பால் குடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுமே விரும்பி குடிப்பாங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இஞ்சி ஏலக்காய் பால் ரெடிங்க. குழந்தைங்க எல்லாரும் நல்லா விரும்பி குடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லி இந்த மாதிரி இஞ்சி, மிளகு, கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3 டம்ளருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கனாலே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் பால் சட்டியோ அல்லது டீ போட்ட சட்டியோ இந்த அளவுக்கு ரொம்ப கருகி போய் இருக்குது, இதை நம்மளால் வாஷ் பண்ணவே முடியல, அதுவும் காஞ்சி போய் இருக்குது. இதை உடனடியாக நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை ஒரு 5 நிமிஷம் பற்ற வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு தான். எந்த ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி அடி பிடிச்ச பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுவும் பால் குண்டாலாம் நம்ம கழுவணும் அப்படின்னா கம்பி ப்ரஷை போட்டு கை வலிக்க நம்ம தேய்ச்சி எடுப்போம். அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் தேய்ச்சி எடுக்கவே வேணாங்க. நல்லா கொதிக்கும் போது ஒரு கரண்டி ஒன்று எடுத்து நல்லா இந்த சைடு ஓரங்களில் பிடிச்சிருக்கா அந்த பாலாடை அந்த நம்ம டீ போட்ட பாத்திரத்தில் பதிஞ்சு போய் அப்படியே கரையாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டீங்க அப்படின்னா அந்த பிடிச்சி போயிருக்க கரைகள் எல்லாம் அழகாக ஈஸியாக எடுத்துகிட்டு வரும். பாருங்கள், இப்போ நான் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். 5 நிமிஷம் தாங்க கொதிக்க வச்சேன். லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த அடி பிடிச்சிருக்க அந்த சைடு ஓரங்கள் எல்லாத்தையுமே இந்த கரண்டிலேயே நான் வந்து நல்லா சுரண்டி எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாக சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு நம்ம இடுக்கியை பிடிச்சிக்கிட்டே கம்பி ப்ரஷ் ஒன்று வச்சு நல்லா இந்த சூடாக பாத்திரம் இருக்கும்போதே நீங்கள் இதை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அழகாக அந்த பதிஞ்சு போயிருக்கிற கரைகள் எல்லாமே லைட்டாக தேய்க்கும் போதே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக எடுத்துகிட்டு வருதுன்னு. நம்ம தெரியாமல் டீ போடும்போது அடி பிடிச்சி போயிருச்சு அல்லது நிறைய பேருக்கு போடும்போது இந்த மாதிரி சட்டியில் வந்து பிடிச்சிக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கழுவி பாருங்கள், அழகாக ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக வந்து கம்பி ப்ரஷை தாங்க வச்சு தேய்ச்சேன், எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக விம் சோப்பை வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாத்திரம் புதுசு மாதிரி ஆயிரும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பால் அடிக்கடி வந்து பொங்க விட்டுறோம் அல்லது இந்த பாத்திரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்திரம் கருகி போயிடுது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்
டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.